நிறைய கனெக்ட் ஆகும். காமெடி சரி, அழுக சரி, அழுகாட்சியாவே நான் வந்து கொசுவோட பிரச்சனை வரும்னு நினைச்சேன். ஒரு பேரிங் அவங்களோட சீன்ஸ்லாம் செம்ம ரியாலிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்ட். தயவு செஞ்சு வீட்டில் யாராவது கொரட்டை விடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து கொரட்டனால ஏதோ நடக்கும் போது அப்படின்னு தெரியும். இவங்க ரெண்டு பேரோட மணிகண்டன் ரமேஷோட காம்போ நல்லா இருந்துச்சு. இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லாரோட ஆக்டிங்கும் பார்க்கலாம். ஸோ ஆக்டிங் வந்து ஆக்டிங் மாதிரி இல்லாமல் எல்லாரும் அவங்க கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ லைக் டூ குட். எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது படத்தில். இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. படம் முடிஞ்சிச்சான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆஸ் அ மூவி லவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். லைக் இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இது எப்படா முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கடைசியில் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா சொல்லவே தேவையில்லை. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நான் இந்த மூவியோட டைட்டில் பார்த்துட்டு நான் நினச்சி ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும் மூவி அப்படின்னு. ஆனால் அது கமர்ஷியலாக இல்லாமல் ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. படமாக அவர் தேர்ந்தெடுத்து பண்ணாருன்னா இட் வில் பி ரியலி நைஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவிஸ் ஃபர்ஸ்ட் ஷோ. எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தியேட்டரில் பாருங்கள். பாப்கார்னும் நல்லா சாப்பிடுங்க.